நற்பவி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறையா போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மின்பற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியல் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், கனகம்பட்டியார் மேஜிக் பிகின் நவ், நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ், சிம்பிள்ஸ் மேஜிக் பிகின் நவ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான குறியீடு. அதாவது நிறைய நபர்களை நான் பார்த்துருக்கின்றேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த நபர்களும் சரி, அதில் ஏகப்பட்ட நபர்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும், நான் இவனுக்கு பணம் கொடுத்தேன், அவனுக்கு பணம் கொடுத்தேன், இதை நம்பி பணம் கொடுத்தேன், அதை நம்பி கொடுத்தேன், அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான். உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் உண்டு. காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் போன பிறவியில் ஒருத்தனை ஏமாற்றிருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபா ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களை இந்த பிறவியில் 1,00,000 ரூபா ஏமாற்றுவான். இது நான் சொல்கிறது சிம்பிளான ஒரு மெத்தடாலஜி தான். கண்டிப்பாக அப்படித்தான் எந்த பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லாமல் உங்களுக்கு ஒருத்தன் நல்லதும் செய்ய மாட்டான், உங்களுக்கு கெட்டதும் செய்ய மாட்டான். ஒருத்தன் நல்லது செஞ்சானா நீங்கள் அவனுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒருத்தன் உங்களுக்கு கெடுதல் செஞ்சான்னா நீங்கள் அவனுக்கு கெடுதல் செஞ்சுருக்கீங்க. அது வட்டியும் முதலுமா இந்த பிறவியில் நடக்கும். அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, தொடர்ந்துனா என்ன, ஒரு 100 பேரை உங்களை ஏமாத்துறான், அப்போ நீங்கள் 100 பேரை ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லாமல்லாம் ஒருத்தனும் உங்களை தேடியே வர மாட்டான். இப்போ என்ன, நம்ம இந்தியாவில் மட்டும் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 140 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஒரு 7 கோடி பேர் இருக்காங்க. 7 கோடி பேருமே நம்ம தொடர்பில் இருக்காங்களா? இல்லை 1 கோடி பேர் தொடர்பில் இருக்காங்களா? இல்லை 1,00,000 பேர் தொடர்பில் இருக்காங்களா? இல்லை ஒரு 10,000 பேர் தொடர்பில் இருக்காங்களா? ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 பேர் அப்படி தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு 10,000 பேர் இருப்பாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்க, கோடி பேர் இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம அது ஒரு மார்ஜினில் தெரியும். அப்போ நம்மளை ஏமாற்றுகிறார்கள். எப்படி அவன் ஏமாத்துறான் அப்படின்லாம் இல்லை, அந்த ஒரு கிரகம் தான் நம்மளை அங்கே இது பண்ணுது. அந்த நபருக்கு மூலமாக அந்த கிரகம் அதை செயல்படுத்துது. நம்ம எங்கேயோ ஒரு விட்ட குறை தொட்ட குறைன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். அதுதான் நம்மளை இது பண்ணும். அப்போ எல்லாருமே கேட்குறது உண்டு, சார் கொடுத்த பணம் வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கொடுத்த பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? கொடுத்த பணம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நாம் ஒழுங்காக ஒரு ஒழுக்கமாக ஏதாவது இது பண்ணோம்னா கண்டிப்பாக அது இதாகும். நம்ம நேர்மையாக சம்பாதிச்ச காசு நமக்கு ஒருத்தன் ஏமாத்தினா கூட வேறு வழியில் வர்றதுக்கும் கூட வாய்ப்பு உண்டு. அவனையே தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறது உண்டு. ஒருத்தன் 10 லட்சம் ஏமாற்றிட்டான், இவ்வளோ லட்சம் ஏமாற்றிட்டான், அவ்வளோ லட்சம் ஏமாற்றிட்டான், அவன் தான் எனக்கு கொடுக்கணும். முதல்ல அந்த மைண்ட் செட்லேருந்து வாங்க. இதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒன்று ஓப்பன் அப்னோ டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் சூப்பராக வேலை செய்யும். ஆனால் எல்லாராலையும் அந்த மைண்ட் செட்டுக்கு போக முடியாது. முதல்ல அதை மன்னிக்கணும். அவன்கிட்ட சாரி கேட்கணும். மன்னிக்கிறது ஒன்று, நீங்கள் மன்னிப்பு கேட்குறது ஒன்று. ஏன் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? அவனை நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, அவன் தான் உங்களை ஏமாத்துறான். இந்த மனநிலைக்கு எல்லாருக்குமே போகுமா? அவனை வசவாடிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தன் பணம் வாங்கிட்டு போயிட்டான், அவன் தரலை, அவன் நாசமாக போகணும், இதாகணும், அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நம்ம கருவிக்கிட்டே இருந்தோம், நம்ம சபிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அவன்கிட்ட இருந்து ஏதாவது பணம் வருமா? வரவே வராது. ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? எல்லாருமே அந்த மனநிலையில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே எப்படி, ஒருத்தர் ஏமாற்றிட்டான்னா அவன் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே வசப்படிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவன் பொண்ணுங்க பிள்ளை வழங்கக்கூடாது, அவன் மண்ணோட மண்ணாக போயிடணும், நாசமாக போயிடணும், ஒரு ரோட்டில் போகும்போது அடிபட்டு போயிடணும், ஆக்சிடெண்ட் இதாகிடணும். இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல செய்யக்கூடாது. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டேன். நாம் அப்படி நினச்சோம்னா நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும். நாம் யாரையும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நமக்கே அப்படியான ஒரு என்ன சொல்கிறது, அங்கலாய்ப்பு இருந்தாலும் சரி, ஒரு மனசுக்கு பாரமாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்ம சபிக்காமல் வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது. முதல்ல சபிக்கக்கூடாது. சபித்தாலும் வாழ்த்தினாலும் நமக்கும் தான் அது அப்ளிகபிள். அப்போ இதுக்கு குறியீடு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த குறியீடு தான். ஸோ இதுக்கு பேர் என்ன? சிஜில் டு கெட் ஃப்ரெண்ட்ஸ் டு ரீபே த மணி தே ஓ யூ. உனக்கு தர வேண்டிய பணத்தை
உனக்கு நீ கொடுத்த பணத்தை ஏமாத்தினவன் கொடுக்கறதுக்கு உண்டான குறியீடு இதுதான். அப்போ இந்த குறியீடு நமக்கு என்னெல்லாம் செய்யும்? அவன் மூலமாக தான் வரும்ட்டு இல்லை, வேறு யார் மூலமாகவாது நமக்கு வரும். அவன் மூலமாகவே வரணும்னா நம்ம ஒழுக்கம் ஒழுங்கினம் இல்லாமல் இருப்பது, நம்ம போன பிறவியில் அவனை ஏமாற்றாமல் இருந்தோன்னா தான் அது அவன் மூலமாகவே வரும். சில பேருக்கு அந்த மாதிரியான அதிசயமான விஷயங்களும் நடந்திருக்கு. இதையும் நீங்கள் பயன்படுத்தணும். 858ங்கிற ஒரு நம்பரையும் எழுதணும். அதுக்கப்புறமா கார்த்த விரியாச்சன மந்திரம்னு இருக்குது, அதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த இதையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 858 சேன் பண்ணாலே கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி இந்த குறியீடையும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இது வரையணும். இதை நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, பில்லோ மெத்தடு, வாட்டர் சார்ஜிங் மெத்தடு, பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூத தத்துவம்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சிச்சிலில் அந்த இதை வச்சு எவ்வளோ பணம் வரணும், எவ்வளோ கொடுக்கணும், யார், என்ன பேர் எல்லாம் எழுதி லேமினேட் பண்ணி கொண்டு போய் நெருப்பிட்டு கொளுத்தி விடலாம். கேண்டில் வச்சு கொளுத்திடலாம். அதுக்கடுத்தது நெருப்பு முடிஞ்சது. நீர்னால் ஏதாவது நீரோடையிலே விட்டுடலாம். ஒரு ஸ்தல தீர்த்தத்துலேயோ ஒரு ஸ்தல இதுலேயோ. அதுக்காக கோயில் குளத்துலலாம் போய் போட்டு குப்பையாக்கிறாங்க, கடலில் போய் போடுங்க, அதெல்லாம் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. அதை மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிலம்னா உங்கள் வீட்டு கீழேயே ஏதாவது மண்ணில் கிண்ணில் புதைச்சி வைங்க. இல்லை பெரிய அரச மரம், ஆலமரம், 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மரங்களில் ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே அதை புதைச்சி வச்சு எனக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கணும், எப்படியாவது வந்தால் சரி. அவன் மூலம் தான் வரணுன்ட்டுலாம் கிடையாது. அவன் மூலம் வந்தாலும் நல்லது, இல்லை வேறு விதமாக வந்தாலும் நல்லது. அப்படி நினைக்க பாருங்கள். அவனே தான் கொடுக்கணும், அவளே தான் கொடுக்கணும், அப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது காலாவதியான மாதிரியான தான் வரும். ஆனால் வராது. சந்தானம் சொல்கிற மாதிரியான காமெடி ஆகி போயிடும். அதாவது நமக்கு ட்ராஜடி, மற்றவங்க காமெடி, நமக்கு ட்ராஜடி. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்போது அது நிலம், நீர் சொல்லிட்டேன். காற்றுனா என்ன? அதை நல்லா லேமினேட் பண்ணி யார் பணம் கொடுக்கணும் எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். காற்றுக்கு ஏதாவது உயரமான மலை அந்த மாதிரியான இதில் இருந்து அதை தூக்கி பறக்க விட்டுறணும். அல்லது ஏதாவது பெரிய மாடியிலேருந்து கூட நீங்கள் இது பண்ணிடலாம். அதுக்கடுத்தது ஆகாயம். ஆகாய தத்துவத்துக்கு என்ன? அதுக்கும் காற்று தத்துவம் ஆகாயத்துவம் ஒன்று தான். வானத்தில் தூக்கி போடுறது தான், அதுதான் விஷயம். பட்டை மாதிரி பறக்க விடுறது, இதெல்லாம் ஆகாய தத்துவம். உயர்ந்த இடங்கள்லேருந்து அதை தூக்கி யூனிவர்ஸுக்கு கொடுத்துடுறது. அது நமக்கு நல்லபடியாக அது நடக்கும். அதை நம்பணும். நம்பிக்கை தான் நமக்கு பெரிய அளவு சக்ஸஸை கொடுக்கும். அதை ஒழுங்காக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி மீது வெற்றி உங்களைத்தான் சேரும். அது வாங்கி தந்த பெருமையும் உங்களையே சேரும். முயற்சி செய்யுங்க, முயற்சியை கைவிடவே கூடாது. கொடுத்த பணம் வர்றதுக்கு. அதுக்கப்புறமா கோயில் இருக்குது, கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோயில். அங்கே போய் இது பண்ணுறது, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, அன்கண்டிஷனலி. யார் உங்களுக்கு ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்கள நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது பிரமாதமாக வேலை செய்யும். இதை நீங்கள் ஒழுங்காக மானசீகமாக சொல்லும்போது அவனுக்கே மனசு இல்லை அவங்களுக்கே மனசு சரி சார் இவங்களை ஏமாத்தினது தப்பு அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் முயற்சி செய்யுங்க. நான் முயற்சி செய்து எனக்கு இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு நானே அதை மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு வழங்கி அதை மாதிரி ரெக்கவரி பண்ணியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். சிலதெல்லாம் போனால் போகுது, சரி அவ்வளோதான், நம்ம ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குது, அதனால தான் ஏமாற்றிட்டு போயிட்டு போகுது அப்படின்னு விட்டதும் இருக்குது. இப்படியான மனநிலைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பரவாயில்ல. அல்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் முயற்சி செய்யலாம். குறியீடுகளை முயற்சி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி உண்டு. வெற்றியில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இது நான் ஒருத்தன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் பின்பற்றுறாங்க. மேலை நாட்டவர்கள்லாம் இது தானே பின்பற்றிட்டு இருக்கான். அவன் என்ன கொல்ல கொடுக்க ஆளுக்கு போயிட்டுருக்கானா, இல்லை வேறு ஏதாவது இது பண்ணிகிட்டு இருக்கானா? வெறுமனே 858 எழுதியே நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. 858 அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். ரெட் கலரில் எழுதணும், இங்கே எழுதி வைக்கலாம், கையில் ஒரு தடவை எழுதுனா போதும், உடம்புல எழுதுனா ஒரு தடவை எழுதுனா போதும். நோட்டு போட்டு எழுதுனா லாங் சைஸ் நோட்டில், அன்ரோல்டு நோட்டில் எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குறியீடுகளை வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சார் நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளோ தடவை எழுதுறது, எவ்வளோ நாளைக்கு எழுதுறது, எத்தனை தடவை எழுதுறது? உனக்கு வர வரைக்கும் எழுது. உனக்கு ₹1 ₹2 வரணுமா? நீ வச்சிருப்ப லட்சம் ஒன்று 10 பேர் இல்லை 100 பேர் ஏமாத்தின நபர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், அவன் அத்தனை லட்சத்தை ஏமாற்றிட்டான், இவன் இத்தனை லட்சத்தை ஏமாற்றிட்டான். ஆனால் எங்கேயுமே அவங்க அந்த பாஸ்ட் லைஃப்பை நினைக்கவே மாட்டாங்க.
ஏன் வந்து ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறான், நாம் ஏமாற்றிருக்கிறோம் அதனால் நம்மளை ஏமாத்துறாங்கிற இது தன் மீது யாருமே குறையே சொல்ல மாட்டான். தான் ரொம்ப யோக்கியன், இந்த உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய யோக்கியம், மற்றவன் எல்லாம் அயோக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தன் ஏமாத்தினாலும் சரி, உங்களுக்கு ஒருத்தன் எதிரியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் கூட எதுக்கு உங்க கூட சண்டை போடுறான், பக்கத்து வீட்டுக்காரன் எதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏழ்றையை போடுறான். நீ எப்போமோ ஏதோ ஒன்று எந்த பிறவிலே வந்து அவனை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. இதுதான் வந்து உங்களுக்கு உறவுலேயே இப்படி தான் வரும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தகராறு வருது, இல்லை வந்து ஒரு மாமனார் மாமியாருக்குள்ளே தகராறு வருது, வேறு யாரு கூடயாவது தகராறு வருது, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏகப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வேறு யாரும் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ தான் அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்துட்டேன்னா உனக்கு வந்து பாதி வந்து நீயே மிகப்பெரிய சித்தராயிடுவ. அது யாருமே அது அவ்வளோ சீக்கிரத்தில் உணர மாட்டாங்க. அடுத்தவனை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவன் என்ன ஏமாற்றிட்டான், இவன் என்ன ஏமாற்றிட்டான். என்ன ரீசன்? நீ தானே இடம் கொடுக்குற. ஒருத்தனை நம்புற இல்லை ஒன்று, எப்படி நீ நம்பலாம்? அவனோட முழு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ஏதாவது தெரியுமா? நிறைய பேர் அவன் ஒருத்தனை நம்பி நான் தொழில் பண்ணேன், இது பண்ணிட்டு போயிட்டான், அது பண்ணிட்டு போயிட்டான், அப்படி ஆக்கிட்டான், இப்படி ஆக்கிட்டான். இந்த பொலப்பொலோடு இருந்தால் பணமே வராது. அவனும் தரமாட்டான், வர வேண்டிய பணமும் வராது. ஸோ கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு இந்த குறியீடு பிரமாதமாக வேலை செய்யும். இது வேணும்னா இதுக்கு உரிய குறுக்காணிக்கை செலுத்தி வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து 555 தான், புரியுதா? உடனே இதை வந்த அடுத்த நாளே அவன் வந்து கொடுத்துடணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் 10 லட்சம் வரணும், 10 லட்சம் வந்து அடுத்த நாளே வந்துடுமா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டியூரேஷன் இருக்குது. உண்மையிலே வரவே வராது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் நடக்காது, புரியுதா? நீங்கள் அந்தளவுக்கு அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தீங்க, அவனை ஏமாற்றிருந்தீங்க, அவனுக்கு வந்து நிறைய துரோகத்தை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இது வரவே வராது. அதுக்கெல்லாம் கேரண்டியே கொடுக்க முடியாது. பட் இது வந்து வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யும். என்னுடைய அனுபவத்துலேயும் நான் நிறைய பேருக்கு கொடுத்த இதுலேயும் சொல்கிறேன், 100க்கு 90% சக்ஸஸ் ஆகிருக்கு. 10% சக்ஸஸ் ஆகாததுக்கு இந்த குறியீடோ இல்லை நான் சொன்ன பரிகாரங்களோ கிடையாது, நபர்கள் தான் காரணம். அவனுடைய கர்மா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் இல்லைங்க, நான் முயற்சி செய்கிறேன்னு நினைக்கிறவங்க, இந்த கான்செப்டில் இருக்கிறவங்க, இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, இந்த வேவ்லெந்தில் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாரும் போட்டு இதை வந்து நானும் பண்ணுறேன், ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனாங்கிற கதையாக இது பண்ண வேணாம். அவங்களுக்கெல்லாம் இது நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்க. நெகட்டிவ் பீப்புளுக்கு இது சரிப்பட்டு வராது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.